என்னடா நாடு இது? பேஷன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் தான் இதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா ஒருத்தன் ஈஸியா நடுவுல பூந்து தட்டி அப்படியே தூக்கிட்டு போவானா ப்ரொடியூசர் பையன். அப்ப நானா என்ன கேனையா? என்னடா கப்பலா கவுந்துச்சு அப்படியே உட்காந்துருக்க டல்லா? பின்ன என்னடா, ஏதோ ஆடிஷன் சொல்லி கூட்டு போனேன், செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் பையன் அவன் நடுவில் வந்தான், அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. எப்படி இருக்கிறது சொல்லு? விருதா நமக்குலாம் வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நம்ம தான் உருவாக்கிக்கணும். இந்த கதை கூட பார்த்தா எந்ததான் இன்னொருத்தன் டைரக்ஷன் பண்ணியிருந்தான். இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ யாராவது கூப்பிட்டு வர சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கும் உன் மேல. 10 படம் நீ ஆல்ரெடி பண்ணியிருக்க. 10 ஷார்ட் ஃபிலிம்னா சும்மா இல்லை. கண்டிப்பா எனக்கு உன் மேல கான்ஃபிடன்ட் இருக்கு. நான் சொல்றேன், நீ பண்ணு இந்த படத்தை. அவன் சொல்ற பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்டுக்காக சொன்னான்றதுக்காக இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் ஒத்துக்கிட்டேன். செட்டுக்குள்ளே போகிறோம், பார்க்கலாம். ஒரு சின்ன கதை தான் சார். கதைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க சார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த டைலாக் நீங்கள் சொல்கிறீங்க. நான் லவ் பண்ணும் போது அவளுக்கு ஒரு சின்ன ரோஜா பூ கூட வாங்கி தர வசதி இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் நினச்சேன்னா அவளுக்காக ஒரு ரோஜா பூ தோட்டத்தையே என்னால் பண்ண முடியும். விதியை பார்த்தீங்கன்னா அவள் இப்போ வேற ஒருத்தரோட பொண்டாட்டி ஆகிட்டா. நான் என்ன பண்ணுறது? அவ்வளோதான் சார் டைலாக். இன்னொரு வாட்டி சொல்லணுமா சார்? இப்போ இந்த டைலாக்கு நான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக கவனிச்சுக்கோ. விதியை பார்த்தீங்களா? நான் லவ் பண்ணுறப்போ ஒரு ரோஜா தோட்டத்தையே என்னால் வாங்கி தர முடியும். ஆனால் இப்போ என்னால் ரோஜா பூ தான் வாங்கி தர முடியும். எப்படி டைலாக் கரெக்டாக இருக்கா? எங்கே பார்த்தாலும் இந்த ஃபேன்ஸ் வேற வந்துடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண முடியல சார். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நான் லவ் பண்ணுறப்போ ஒரு ரோஜா ஊரே என்னால் வாங்கி தர முடியும். ஆனால் இப்போ என்னால் ரோஜா தான் வாங்கி தர முடியுது. இப்போ கரெக்டாக இருக்கா? நான் ஒரு வாட்டி வேணா சொல்லுமா சார் டைலாக்? இந்த டேக்கு மிஸ்ஸே ஆகாது. பார்க்குறீங்களா? நான் லவ் பண்ணுறப்போ ஒரு ரோஜா இல்லை, 2 ரோஜா இல்லை, 3 ரோஜா தோட்டம் கூட என்னால் வாங்க முடியல. ஆனால் இப்போ என்னால் 4 ரோஜா தான் வாங்க முடியும். இப்பயும் நீ கரெக்ட் இல்லைன்னு சொன்னா காட் ஓன்லி நோஸ். டேய், எவன்டா அந்த ப்ரொடியூசர் பையன் இப்படி பண்றான்? அவன்லாம் எவன்டா ஆக்டர்னு ஒத்துப்பான்? புதுதா ஏதாவது சமாளிப்போம் இந்த படத்துக்கு மாட்டோம். அதெல்லாம் வச்சு எப்படி படத்தை முடிக்க போறேன்னு நினைச்சாலே என்னால முடியல. ஷூட்டிங் இருக்கேன்னு கேள்விப்பட்ட. யார் ப்ரோ டைரக்டர்? ஏய், இவன் தான் டைரக்டர். ப்ரோ ஹீரோ கிட்ட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ரோ. போங்க ப்ரோ, போங்க. உள்ளதான் இருக்கான், போங்க. ப்ரோ இவனெல்லாம் ஏன் ப்ரோ உள்ள விட்ட இந்த கோமாலியா? ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? அப்ப நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க கிட்ட சொல்லும் போதெல்லாம் வந்து என்னைய நக்கலா வந்து சிரிப்பானுங்க. இப்போ இருக்கானுங்க. படத்தை எடுக்கிறேன்னு சொன்ன உடனே உள்ள போந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது? பாத்துக்கலாம், நமக்கு வாட்சதெல்லாம் இப்படிதான் இருக்கு. விடுங்க ப்ரோ. இப்போ நீங்க உங்க வேலை என்னன்னா அந்த ப்ரொடியூசர் பையனை எப்படியாவது ட்ரெயின் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை எப்படியா நம்ம முடிக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. அவ்வளவுதான். ப்ரோ நீங்க தான் ஹீரோவா? ஒரே ஒரு போட்டோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ஒரே ஒரு போட்டோ ப்ரோ. ஜஸ்ட் ஒரு பிக் தானே, எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், எடுத்து போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இனிமே என்ன பிரச்சனைனாலும் ரைசிங் ஸ்டார் பேர் சொல்லுங்க. சூப்பர் ப்ரோ. ஓகே. வச்சுட்டு எப்படிதான் இந்த ஸ்கிரிப்டை நான் முடிக்க போறேன்னு வரவங்க கிட்ட எல்லாம் போட்டோ வேற எடுக்கலாம். ஒரு வழியா நான் என்ன ஹீரோ வந்து பாத்துட்டு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் காஷ் ப்ரோ. சரிங்க முகேஷ் ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே பை ப்ரோ, பை பை. சரி ப்ரோ, அடுத்த வாட்டி இந்த கோமாளியை விட்டா நானே போய்டுவேன் ப்ரோ இந்த செட்ல இருந்து. ஏந்து என்ன ப்ரோ பண்றது? பழகி தொலைச்சிட்டேன். இந்த மாதிரி ஆள்கள்லாம் பழகினதுன்னு எனக்கு தலையெழுத்தா? விதி. என்ன பண்றது பாருங்க. முடியல. மேனேஜர் சொல்லுங்க சார்.
சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. போதும் மேனேஜர், தேங்க்யூ. நைஸ் கிளைமேட். சார் டைலாக் இல்லைனா கூட பரவாயில்ல சார், நம்ம டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டேரெக்டாக நம்ம ஷூட்டிங் போயிடலாமா சார்? ஷூட்டிங் போலாம், உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சார், வாங்க. அப்போ தாராளமா போலாம், வாங்க, லெட்ஸ் கோ. வாங்க. யூ நீட் ட்ரிங்க்? நோ. வரான். அப்பா முடியல. டேய் பிரகாஷ், என்னடா ட்ரைனிங்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? எப்படி? கான்ஃபிடென்ட் லெவல் வேற லெவல்ல இருக்கு அவனுக்கு. என்னதான் டைலாக் தப்பா சொன்னாலும் ஏதோ கரெக்டா சொல்ற மாதிரியே சொல்றான். டப்பிங்கை வச்சு வேணா அவனை தேத்த முடியும், தவிர்த்து அவன் கிட்ட டைலாக சொல்லி வாங்க முடியாது. டப்பிங்ல வச்சுக்கலாம் எதுவா இருந்தாலும். என்னடா இப்படி சொல்ற? லைட் வேற போயிட்டு இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேற வழி இல்ல. என்ன பண்றது? டேக் போய் ஆகணும், வேற வழி இல்ல. சரி போலாம். சரி பார்க்கலாம். கேமரா ரோலிங், ஆக்ஷன். விதியை பார்த்தீங்களா? நான் காதலிக்கிறப்போ என்கிட்ட ஒரு ரோஜா தோட்டமே இருந்தது. நான் இப்போ என்கிட்ட ஒரு ரோஜா. சார் தப்பா சொல்லுங்க டைலாக் சார். காதலிக்கும் போது உங்களால சின்ன ரோஜா பூ கூட வாங்க முடியாது. இப்போ உங்களால ரோஜா தோட்டத்தையும் உங்களால கொண்டு வர முடியும். அவ்வளவுதான் சார் டைலாக். லைட்டிங் வர ஃபாஸ்டா முடியும் சார். இந்த டேக்ல பாருங்க. ரோலிங் கேமரா ஆக்ஷன். விதியை பார்த்தீங்களா? நான் காதலிக்கிறப்போ என்கிட்ட ஒரு ரோஜா கூட்டம் இருந்தாலும் ஒரு ரோஜா தேரோட்டம் இருக்கும். ஆனா பிரகாஷ், என்னது இது? கேமரா ரோலிங் ஆக்ஷன். விதியை பார்த்தீங்களா? நான் காதலிக்கிறப்போ என்கிட்ட காதல் தேசம் மாதிரி ஒரு கூட்டமே இருந்தது. ஆனா பிரகாஷ், டேக் போலாமா? ரோலிங் கேமரா ஆக்ஷன். விதியை பார்த்தீங்களா? நான் காதல் செய்யறப்போ என்கிட்ட ஒரு கூட்டம், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். பிரகாஷ் சார் டைம் ஆகுது சார். பாட்டி ஒரு சேஞ்சுக்கு ஒரு பாட்டோட பண்றேன் சார் என்ன பாட்டு நம்ம சார்? காதல் தேசம் ரோஜா பாட்டு. சார் ஏன் சார்? ஏதோ பண்ணுங்க சார். இந்த தடவை பாருங்க, பாட்டோட சிறப்பா ஓகே பண்ணுங்க. சார், கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க சார். டேக் போலாமா? ரோலிங் கேமரா ஆக்ஷன். ரோஜா 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 ரோஜா. பிரகாஷ் பாட்டு பாடின்னு தானே இருக்கும். சின்ன டைலாக் தானே சார், ஈஸியா பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி பண்றீங்களா சார்? டைரக்டரை கூப்பிடுங்க. சார் உங்களை தான் சார் கூப்பிடுறாரு, வாங்க சார். இவன் ப்ரொடியூசர் பாயிண்ட்னால எல்லாத்தையும் சர்ச்சிக்க வேண்டியதா இருக்கு. சார் சொல்லுங்க சார். சார் நீங்க பாருங்க, ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுபடி நீங்க பேசணும். ஓகே, லைட்டிங் வேணும், போயிட்டு இருக்கு, லைட் வேற போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன அவர் சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நீங்க டேரக்டரா நான் டேரக்டரா? எனக்கு இந்த டைலாக்ஸை பேச முடியாது, வேற டைலாக்கை சேஞ்ச் பண்ணுங்க. அது எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுபடி தானே போக முடியும். அப்போ டைலாக்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டீங்க? சார் டைலாக் சேஞ்ச் பண்ணா ஸ்கிரிப்ட் ரொம்ப முடியாது. அது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பாதிக்கும் சார். அது நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. யூ நோ ஹூ மீ? ஐ am the producer son and this producer of this film. நீங்கள் டைலாக்கை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நான் டேரக்டரே மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் உங்களது கிடையாது. லெட்ஸ் பேக்கப். பிரகாஷ் என்ன ப்ரோ ஆச்சு? பாருடா டே, அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். தயவுசெய்து அவங்க அப்பாவை கூப்பிடு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஏதாச்சும் பேசு. எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது என்ன பண்றேன்னு, என்ன ஏதுன்னு தெரியாது. நான் காம்ப்ரமைஸ் பண்ணி வரேன், விடுங்க. நீ போய் பேசுறேன், எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஹீரோக்கும் டேரக்டரும் பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கன்வின்ஸ் பண்ணேன், ஆனால் முடியல. ஸோ நான் டேரக்டர் கிட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜி ப்ரொடியூசர் பேசுகிறாங்க. ஹலோ. சார் ஆக்சுவலாக உங்கள் பையன் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர். அவர் டைலாக் சேஞ்ச் பண்ணு, சீனை சேஞ்ச் பண்ணு, அந்த மாதிரி சொல்லிட்டு. என் பையன் என்ன சொல்றானோ அதை செய், இல்லைன்னா நான் டைரக்டரே மாற்ற வேண்டியது. உங்க அப்பா நான் ப்ரொடியூசர். அதெல்லாம் முடியாது சார். நீங்க வேணா வேற ஏதாச்சும் டேரக்டர் வச்சு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஐ கான்ட் டாக் டு யூ. தேங்க்யூ சார். பிரகாஷ் சார் அவ்வளோதான், என்னால் முடியாது.
ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா வெறும் கப்பை வச்சு பார்த்துன்னு இருக்கா? தூக்கி போடுறாத முதல்ல. இந்த மாதிரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு இருக்காங்க. இதை நீ வேற சொல்ற. என்னடா என்ன ஒரு காஃபிண்ணா? ஏன்டா டல்லா இருக்கா? பின்ன என்னடா என்னடா ஆச்சு? அந்த ப்ரொடியூசர் பையன் என்னென்ன பண்ணான்னு பார்த்தல, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசுனேன். அவன் என்ன சொல்றான்? நம்ம அவன் சொல்றதா கேட்கணுமா? ஒரு காஃபி, நான் காஃபி ரெடியாண்ணா. போடா. என்னடா ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு சலிச்சுக்கிறா? ஒருத்தங்க புலம்பிட்டு இருக்கான், உனக்கு காஃபி ரொம்ப முக்கியமாடா உனக்கு? என்ன சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா. ஏய் இருடா ஒரு செகண்ட். டென்ஷன் பண்றடா நீ. என்னடா உனக்கு பிரச்சனை வாழ்க்கையில? நானே வந்து அடுத்தது என்னடா பிரச்சனை? பாத்துக்கலாம்டா விடுறா. என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப சொல்றா? எங்க போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிறது? டேய் கவலைப்படாதடா, காத்தால ஃபுல்லா நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டேன். இவ்வளவு நேரம் அவன் கூட தான் இருந்துட்டு வந்தேன். உன் நிலைமை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவன் என் ஃப்ரெண்டு தான், பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். அவனே இப்போ புதுசா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கான். அவன் ப்ரொடக்ஷன்ல நம்ம படம் பண்றோம். யாரா அது? நம்ம ஃப்ரெண்டு தான் ப்ரோ, அவன் பேரு சிவா. இன்னும் ப்ரொடியூசர் வந்துருவாருடா, வர டைம் தான்டா. இவரா? ஆமா இவரு தான் நம்ம ப்ரொடியூசர். சொல்லிருந்தான்ல. இல்ல சிவா இப்பதான் வந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல விகாஸ் ப்ரோ, இவர் தான் டேரக்டர். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். நம்மளே உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவங்களும் அந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இந்தியா லெவல்ல மாடல்ல இருந்தீங்க. நிறைய வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளா ஆரம்பிச்சுதான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா சொல்றேன், டேலண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே. ஓகேங்களா? பிரகாஷ் சொன்னாரு. பிரகாஷ் என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, அவரை வந்து நல்லாவே தெரியும். அவருக்காக மட்டும் இல்லை, நல்ல டேலண்ட் பர்சன் சொன்னாரு. அதுக்காக தான் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலானே பார்க்குறோம். பார்த்து நல்லா பத்திரமா பண்ணுங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு எதிரியா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக நம்ம வேலையை மட்டும் பார்த்தோன்னா நம்ம நல்லா வந்துடலாம். சரியா? கன்ஃபார்மா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ற பிரகாஷ். கண்டிப்பா. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சிவா. இந்த உதவியை கண்டிப்பா மறக்க மாட்டோம். என்ன இருக்கு உங்களுக்கு பண்ணாம வேற யாரும் பண்ண மாட்டேன். நம்ம ப்ரொடியூசர் சிவா சொன்ன மாதிரி உண்மையான டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்கும். ஒரு நாள் அவங்க நினச்சதை விட ஒரு பெரிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வர வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நாங்களும் இந்த வாய்ப்பை விட போகிறதில்ல. நீங்களும் ஏதாச்சும் ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் விட்டுறாதீங்க. ஆக்ஷன்.